தவறி சமூக விரோத சக்திகள் செயல்படுகின்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உயரதிகாரிகள் முதலமைச்சரை சொல்வார் என்று சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்படுவார். அப்படிப்பட்ட ஆட்சி இருந்த காலத்தினால்தான் 30 ஆண்டு காலம் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மக்கள் மாயாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்று கள்ளக்குறிச்சியிலே அந்த கள்ளச்சாராயம் விற்ற இடம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் காவல் நிலையத்திலிருந்து 300 அடி தூரத்தில் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளத்திலிருந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இப்படி காவல் நிலையத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் அருகாமையிலேயே கள்ளச்சாராயம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் 200 பேர் குடித்திருக்கிறார்கள். 200 பேர் அங்கே குடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட காலமாக அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த கள்ளச்சாராயம் விற்பது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரிகிறது. இந்த கள்ளச்சாராயம் விற்பது அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரிகிறது. ஏன் அதை நிறுத்தவில்லை? நிறுத்தாததற்கு காரணம் அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி தலைவர்கள், அங்கே இருக்கின்ற முன்னணி தலைவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விற்பதில் இவர்கள் பங்கெடுக்கிறார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட இது போன்ற தவறு நடந்திருக்கிறது. இங்க இருக்கின்ற கண்காணிப்பாளர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எந்த இயக்கத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சமூக விரோதிகளுக்கு உறுதுணையாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அடையாளம் கண்டு உடனடியாக அவர் மீது வழக்கு பதிந்தால் இது போன்ற நிகழ்வு நடக்காது. இங்கே இதே மாவட்டத்தில் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒட்டுப்பகுதியில் இருக்கின்ற பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. டெட்ரா பாக்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இது காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியாதா? அனைத்தும் தெரியும். தெரிந்தும் இது இங்கே சென்றிருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இவரை கட்டுப்படுத்துகிறார்கள். இப்படி கட்டுப்படுத்துகின்ற நபர்களை அடையாளம் காண்டு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும். முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கண்காணிப்பாளர் கூட்டம் போடுகிறார். எதற்கு போடுகிறார்? வருடத்திற்கு 2 முறை போடுகிறார் என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய அந்த மாவட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு யார் யார் தொலை கொடுக்கிறார்கள், அரசு நிர்வாகத்திற்கு யார் யார் பிரச்சனைகள் எடுக்கிறார்கள், அதை சொல்லுவதற்காகத்தான் அந்த கூட்டம் போடுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் சொன்னாலும் கூட செவிசாய்க்காமல் இன்று முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இன்று இருக்கின்ற முதலமைச்சர் இதற்கு அவர் ஆகவே பதவி விலக வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். ஏனென்றால் இவ்வளவு உயிர் எழுந்ததற்கு பொறுப்பேற்று அவர் வைக்கின்ற அந்த பதவியும் உள்ளாட்சித்துறையும் அவருடைய ஹோம் மினிஸ்டர் அவருடைய கையில் தான் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆகவே இதற்கெல்லாம் தவறியதை அவரை கண்டித்து இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வழியிலே கிருஷ்ணகிரி நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் நாம் ஒன்றுபட்டிருக்கின்றோம், மக்களுக்காக இருக்கின்றோம், மக்களுக்காக பாடுபடுகின்றோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், மக்கள் பிரச்சனையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று காட்டுவதற்காகத்தான் இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வீழ்த்துவதற்காக, இது மக்கள் சபதம் ஏற்பதற்காகவும், அதே நேரத்தில் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன கூட்டம். இந்த கண்டன கூட்டம் வந்து இருக்கின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று கூறி, அடுத்ததாக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முனிசாமி அவர்கள் அண்ணன் அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சியிலே அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். காய்ச்சலாங்க, காய்ச்சலாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலாங்க.
திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. ஒழித்திடு ஒழித்திடு கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு. காப்பாத்து காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்து. காப்பாத்து காப்பாத்து